க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போது உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் நீங்கள் தான் பண்ணணும். லைக் மண்டபம் பார்க்குறது, டெக்கரேஷன், பந்தல், பூ, சமையல், கச்சேரி, நாதஸ்வரம், ஊர்வலம், ஃபோட்டோகிராஃபி, சீர்வரிசை, ஷாப்பிங், மேக்கப், இன்விடேஷன், தெரிஞ்சவங்களை கல்யாணத்துக்கு அழைக்கிறது, அது இதுன்னு டயர்டா எனக்கா அந்த மாதிரி போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு மேரேஜ் கான்ட்ராக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது சொன்ன லிஸ்ட்டில் முக்கால்வாசி வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்க பார்க்குற வேலைக்கு நம்ம காசு கொடுத்துட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். நம்ம தேவைக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராக்டர்கிட்ட கொஞ்சம் வேலையை கொடுத்துட்டு மற்ற வேலையை நம்ம பார்க்கலாம். லைக் ஷாப்பிங் பண்ணுறது, மேக்கப், இன்வைட் பண்ணுறது, அந்த மாதிரி. இந்த மேரேஜ் கான்ட்ராக்டர் மாதிரி தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும். இப்போது நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய சர்வர்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ சர்வர்னால் உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டிங் பவர், மெமரி, ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், இது எல்லாமே வேணும். ஸோ உங்கள் ஆஃபீஸ்லையே தனியாக ஒரு ஸ்பேஸில் டேட்டா சென்டர் மாதிரி வச்சுருக்கீங்க. அந்த டேட்டா சென்டரில் தான் எல்லா சர்வர்ஸும் இருக்கும். அதுக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், நெட்வொர்க்கிங், ஓஎஸ், செக்யூரிட்டி எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான பவர் சப்ளை, கூலிங், வென்டிலேஷன், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது மட்டுமா, இந்த சர்வஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கான்ஃபிகரேஷன், சிஸ்டம் பேட்ச் அப்டேட்ஸு, இது எல்லாத்துக்கும் தனியாக ஒரு அட்மின் டீம் வேணும். இதை தான் ஆன் ப்ரெமிசஸ்னு சொல்கிறோம். ஸோ எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில், உங்கள் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும். கல்யாண வேலை மொத்தத்தையும் நாமளே பார்க்குற மாதிரி. இப்போது சப்போஸ் நியூ இயர்க்கு ஒரு சேல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஆஃபர் டைமில் நிறைய கஸ்டமர்ஸ் உங்கள் வெப்சைட்டை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஆஃபர் டைமில் மட்டும் உங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுது. ஆன் ப்ரெமிசஸில் நீங்கள் அந்த ஆஃபர் டைமுக்காக வேண்டி புது ரிசோர்ஸஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸே தேவைப்படாது. உங்களுக்கு நினச்சப்போ ரிசோர்ஸஸை ஸ்கேல் அப் பண்ணவோ, ஸ்கேல் டவுன் பண்ணவோ, அதாவது எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸை ஆட் பண்ணவோ, ரிமூவ் பண்ணவோ ஈஸியாக இருக்காது. இவ்வளோ விஷயம் இருக்குது ஆன் ப்ரெமிசஸில். ஆனால் இதுவே அந்த மேரேஜ் கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி உங்கள் உதவிக்கு யாராவது கிடச்சா நல்லா இருக்கும்ல? இப்போது நீங்கள் சர்வஸ் எதையுமே மெயின்டைன் பண்ண வேணாம். நாங்களே உங்களுக்கு தேவையான ப்ராசஸிங் பவர், ஸ்டோரேஜ், ரேம் எல்லாமே தரோம். நாங்களே எல்லா மெயின்டெனன்ஸு, அப்டேட்ஸும் பண்ணுறோம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த சர்வஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். நமக்கு இந்த சர்வீசஸை தர அந்த தேர்ட் பார்ட்டி தான் க்ளவுட் ப்ரொவைடர். இப்போது அமேசானோட AWS, மைக்ரோசாஃப்டோட அஸ்யூர், கூகுளோட கூகுள் க்ளவுட், இவங்க எல்லாமே இப்போ இருக்க முக்கியமான க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்.